உரிமையாளர் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அது குறித்து முடிவெடுப்பார்கள். அப்ப இந்த தீனுக்கு அல்லாஹ் தான் எஜமான் என்று சொன்னால், அப்ப தீனுக்கு உள்ள எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிவு பண்ற டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவன் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டினா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை, அல்லாஹ்வுடைய கயிறுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறார்கள் குர்ஆன் என்று சொல்லி. அப்ப நீங்கள் அனைவருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறு என்கிற குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கமா இருக்கிறதுனால என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவது நிஜமாக இருக்குமையானால் நீங்கள் பிடிக்க வேண்டியது எது? ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லப்படக்கூடிய திருக்குர்ஆனை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். குர்ஆனை பிடிக்காம பிரிஞ்சிடாதீங்க. எல்லாருமா சேர்ந்து வந்து எதை பிடிக்கணும்? குர்ஆனை பிடிக்கணும். நீங்க உங்க வழியில நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, நீங்க பெரியார்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் முன்னோர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் அறிஞர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் ஷேகுமார்களை பிடித்துக் கொள்வது என்று இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எதை பிடிங்க? அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு கயித்தை நமக்கு போடுறான். நம்ம மூழ்க போறோம், ஆத்துல மூழ்க போறோம். அப்ப நம்ம மூழ்கி விடாமல் இருப்பதற்கா ஒரு கயித்தை போடுறான்னு வைங்க. அந்த கயித்தை பிடிச்சா தான் மூழ்காம தப்பிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஓமையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் ஒரு கயிற்றை உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை பிடித்து தொங்கிக் கொண்டீர்களே ஆனால் மூழ்க மாட்டீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். அந்த கயிறு தான் குர்ஆன்.